கோபம். கோபம் பிரியமானவர்களே, கோபம் என்பது வேதத்தில் எவ்வளவு ஒரு பயமுறுத்தும், எவ்வளவு பாதிப்பை உண்டாக்கும் ஒரு குணம் என்பதை நாம் அநேக இடங்களில் படிக்க முடியும். கோபத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. கோபம் கொலையில் போய் முடிகிற அளவுக்கு அது ஒரு மனுஷனை ஏவி விடக்கூடிய பொல்லாங்கானது. வேதத்தில் நடந்த முதல் கொலை ஆதியாகமத்திலே நடந்தது. அது முதல் குடும்பத்தின் 2 பிள்ளைகள் ஒருவர் மேல் ஒருவர் உள்ள கோபத்தினால மூத்தவன் இளையவனை கொன்று போட்டான். கோபம் ரொம்ப கொடுமையானது. வேதம் இதை பற்றி பேசும் பொழுது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, நீங்கள் கோபம் கொண்டால் கூட பாவம் செய்யாதீங்க, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்களுக்குள்ள இருக்கிற எரிச்சல் கோபம் எல்லாம் தணிஞ்சிடணும் சொல்லிட்டு உடனே அடுத்த வசனத்தை தொடர்றாரு, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்ப அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்தில் கோபத்துக்கு இடம் கொடுத்தா பிசாசுக்கு இடம் கொடுப்பது என்பது வேதம் சொல்லுது. அவன் கேளாமலே நம்மகிட்ட குடியேறிடுவான். கோபம் அவ்வளவு கொடுமையானது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசித்தால் அதுல கடைசி பகுதி 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கோபிக்கிறதற்கு தாமதமாய் இருங்க. 20ஆம் வசனம், மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, உள்ளத்துல கோபத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவனுடைய நீதியின் பாதையில நம்ம நடக்க முடியாது, சத்தியத்தை கை கொள்ள முடியாது, ஆவிக்குரியவர்களா இருக்க முடியாது, நீதி உள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. கோபம் நம்மை அநீதிக்கு நேராக, துன்மார்க்கத்துக்கு நேராக நம்மை நடத்தக்கூடிய மிக வலிமையானது என்பதை மறந்து போகாதீங்க. ஆகவேதான் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடர் புத்தி இல்லாதவங்க நெஞ்சில தான் கோபம் குடிகொள்ளும். புத்தி உள்ளவன், ஞானம் உள்ளவன் கோபத்தை மனசுக்குள்ள மறைச்சு வைக்க மாட்டான், அதை சேர்த்து வைக்க மாட்டான், பாதுகாத்து வைக்க மாட்டான்னு வேதம் நமக்கு சொல்லுது. கோபத்தை கொள்றது மாத்திரம் இல்ல, நீங்கள் நீதிமொழிகள் 22, 24 25 வசனங்களை வாசித்தால், கோபக்காரனோடு தோழனா இருக்கக்கூடாதான், நண்பனா இருக்கக்கூடாதான், உக்கிர கோபம் உள்ள மனுஷனோட கூட நடக்கக்கூடாதுன்னா அவனோட சேர்ந்து வாழ்ந்துடாத. ஏனென்றால் அப்படி செய்தால், இந்த கோபக்காரனோட சேர்ந்தா நீ இந்த கோபக்காரனுடைய வழிகளை எல்லாம் நீ கற்றுக்கொள்ளுவாய். கடைசியில் உன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கே கண்ணியை வச்சிருவா, அல்லது ஆபத்தை வருவிச்சிருவ. கோபத்தை உள்ள வைக்காத. கர்த்தர் இந்த கோபத்தை நம்ம வாழ்க்கையில் வைக்கக்கூடாதுன்னு பல வசனங்கள் சொல்ல முடியும். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19-21 வாசிக்கும் போது, மாம்சத்தின் கிரியைகள் எப்படி வெளிப்படும் அப்படின்னு ஒரு பட்டியல் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. இதுல 20ஆம் வசனத்தில் அந்த பட்டியலில் எது வருதுன்னு கேட்டா கோபங்கள். கோபங்கள்னா பல வகையில் இருக்கு பொழுது கோபங்கள் மாம்சத்திலிருந்து எழும்புகிற கிரியைகளாக இருக்கிறது. இது ஏன் ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொன்னா, 21ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, இந்த கிரியைகளை செய்கிறது, மாம்சத்தின் கிரியைகள்ல கோபம் உட்பட இந்த கிரியைகளை செய்ய தன்னை ஒப்பு கொடுத்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். முன்னாலையும் சொன்னேன், கோபமா இருக்கிறவங்க, கோபத்தை மனசுக்குள்ள குடிகொண்ட வச்சிருக்கவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுன்னு முன்னாலேயே சொன்னேன், இப்பவும் சொல்றேன் என்று பவுல் திரும்ப அதை ஆணித்தரமா பேசுறாரு. அப்போ இதை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம்.